ரெட்டலை வெர்சஸ் உதயசூரியன் அப்படின்னு களத்தை கட்டமைச்சாதான் வெற்றி நிச்சயம். அப்போ அதிமுக உருவாக்குன கூட்டணிங்கிற ஒரு பெர்செப்ஷன் தெரியணும், பாஜக உருவாக்குன கூட்டணிங்கிற ஒரு பெர்செப்ஷன் தெரியக்கூடாதுன்னு திரு கோட்டீஸ்வரன் சொன்னார்ல, அதுதான் அது யார் உருவாக்குன கூட்டணின்ற பெர்செப்ஷன் இல்ல. அதிமுக பாஜகவை சார்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்றது தான் என் கருத்து. அதை சரியான கோணத்துல சகோதரர் உள்வாங்கணும். ரெண்டாவது, அதிமுகவுடைய பழைய கணக்கிலேயே பேசிட்டு இருக்காரு. அதிமுக ஓஹோன்னு இருக்க மாதிரி வாழ்ந்து கட்ட கட்சி, அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். நீங்க பிஜேபி என்ன, தினகரன் என்னாச்சு, ஓபிஎஸ் என்னாச்சு? நீங்க தினகரன் ஓபிஎஸ் விட கீழே போனீங்க. டெபாசிட் அவுட் அவங்க 2 பேர் போட்டிட்ட தொகுதியில், அது அவர் கணக்கிலே எடுத்துக்கல. அதிமுக டெபாசிட் அவுட். நாடாளுமன்ற தேர்தல் என்ன சார், அந்த கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்கு சார். அந்த ரெட்டலைக்கு ஒரு வரலாறு இருக்கு சார். 7 தொகுதிகள்ல இருங்க, 7 தொகுதிகள்ல டெபாசிட் அவுட், 13 தொகுதியில இவங்களுக்கு பின்னாடி இல்ல. அதான் சார் 14வது தொகுதியில 4வது இடம். இல்ல மோடின்னு ஒரு ஆழ்மைமிக்க தலைவர் பிரதமர் வேட்பாளராக அவருதான் செல்வாக்கு இல்லன்றாரு இவரு. அதான் இருங்க, நீங்க சொல்ற ரெட்டலை எல்லாம் பழசு, இப்ப இல்ல சார். எடப்பாடி காலத்துல ரெட்டலை என்ன, அவர் பொறுப்பேற்ற பிறகு என்ன நிலைமை, தொடர் தோல்வி. அதை மறந்துட்டு பேசக்கூடாது. அதிமுக இன்றைக்கு பழைய வலிமையோடு பழைய பேரம் பேசும் சக்தியோடு இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. நீங்க அம்மாவை தேடி கார்டனுக்கு போன காலங்கள்லாம் இல்லை. இப்போ நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க போய் பார்க்கணும், ரகசியமா பார்க்கணும், நேரடியா பார்க்க முடியாம இது பண்ணணும், தூது விடணும், தொழிலதிபர்களை தூது விடணும். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கீங்க. தொழிலதிபர்களை தூது விட்டு இல்ல பொதுவான ஆட்கள் மூலமா பேசி ஃபெயிலியர் ஆச்சு. அதன் பிறகுதான் அவர் டெல்லிக்கு போனார் விஜய் கிட்ட பேசி. ஆகவே பழைய வலிமை எல்லாம் கிடையாது. பழைய வலிமை இல்லை என்பதை முதலில் கோடீஸ்வரன் நண்பர் உணரணும். அவர் பதில் சொல்ல. மூத்த பத்திரிகையாளர் அருமை அண்ணன் சொல்ற ஒரு சில விஷயங்கள் ரைட்டுங்க. அதிமுக பலவீனமா இருக்கு, எடப்பாடி பழைய வலிமை இல்லை, அதெல்லாம் ரைட்டுங்க. நான் ரெட்டலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரெட்டலைன்றது அது நிறைய வாட்டி சரி ரைட்டு. சரி, நீங்க எடப்பாடி பழனிசாமியை சிறுமைப்படுத்திட்டு நீங்க யாரை எடுத்துன்னு முன்னாடி வைக்கிறீங்க? டிடிவி தினகரன் அப்படியே அவர் முகத்தை காட்டினா 214 தொகுதியில் வெற்றி பெற்றுவீங்க. ஓபிஎஸ் நிறுத்தீங்கன்னா மதுரை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில ஓட்டு வாங்கிடுவீங்க. பாரத பிரதமர் மோடி எடுத்துட்டு வந்து இங்க பிரச்சாரம் பண்ணா திமுக வீழ்த்திடுவீங்க. எடப்பாடி பழனிசாமியை விட வலிமையான ஒருத்தரை நீங்க அதை எடுத்துன்னு கொண்டு போட்டுட்டு இதை நீங்க பேசிட்டீங்கன்னா ரைட்டு. இன்னைக்கு தேதியில நீங்க எல்லாருமே இபிஎஸ் கிட்ட தோத்தவங்க தானே. தேர்தலில், உட்கட்சி தேர்தலில் தொண்டர்கள் கிட்ட பெரிய கூட்டம் இப்போ திரள்தா உங்ககிட்ட? அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிற தலைவர்களை எந்த தலைவர் இருக்கிறாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ண முடியும். அந்த காரணத்துக்கு தான் ஓபிஎஸ் ஐயாவையும் டிடிவி தினகரன் ஐயாவையும் ஒதுக்கி விட்டுட்டு திருப்பி அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்கு. இன்னொன்னு, தமிழகத்துல பிரதமர் மோடி தெருவா போய் ஓட்டு கேட்டா வர ஓட்டும் போகாதுன்றது தமிழக மக்களோட பார்வை. போன தேர்தலில் போடல, அதுக்கு முன்னாடி தேர்தலில் போடல, அதுக்கு முன்னாடியும் போடல. இப்ப வர்றது முதலமைச்சர் தேர்தல், முதல்வர் வேட்பாளர் யாருன்றதா தேர்தல். இதுல நீங்க பிஜேபின்னு சொன்னீங்கன்னா திமுக அதை தான் விரும்புது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி உள்ள வரும்ன்றாங்க. பிஜேபி முன்னெடுக்கக்கூடிய கூட்டணி நடவடிக்கைகளை ஏத்துக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வருது இல்லையா, அது மாதிரி நீங்களும் கூட இருங்க சார். நாளைக்கு டிஎம்டிகே வருதா, அது மாதிரி கூட இருங்க. நீங்க முன்னெடுத்து நடத்துனீங்கன்னா அது எந்த விதமான வெற்றியும் தராது. இல்ல சார், அதிமுகவை சுயமாக செயல்பட விட வேண்டும். இல்ல இவ்வளவுதான், சுயமாக செயல்பட முடியாது, விட மாட்டேன்றீங்க. அப்படி வேணா வெச்சுக்கங்க. உடமல்ல இல்ல, நீங்க பாத்தீங்க வரல ராமதாஸ் ஐயா சார், உங்களால கூட்டு வர முடியல, அவங்களால முடியும், உங்களால முடியுமா சார்? உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு அவர் இப்ப என்டிஏ கூட்டணியில ஏன் இல்ல? என்டிஏ கூட்டணியில தானே இருந்தாரு பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு இருக்கிறாரா இல்லையா? ஏன் பாஜக விட்டு ஓடி வந்தார், வெளியில வந்தார்? அது சொல்லுங்க. பாமக பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுதான் அண்ணனுக்கு தெரியும், ஏன் கூட்டணியை விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில போறாங்கன்றது தெரியும். அது சொல்லுங்க வெளிப்படையா. நான் சொல்றேன் இருங்க, எடப்பாடி அவரை நகர்த்திட்டுலாம் நான் சொல்லல. என்னுடைய கருத்து அவர் சரியா சொல்றாரு. இல்ல இல்ல, நான் அதிமுக பழைய வலிமை இல்லைன்றதுக்கு அவரை உதாரணம் காட்டினேன். படுதோல்வி கண்ட கட்சி அது. வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சிருக்கு. தேர்தல்ல தோல்வி நிறைய 8 தோல்வி தோத்து இருக்காங்க. அதெல்லாம் உண்மை. அதுதான் சொல்றேன், விலையே போவாது, இது படுத்த படுக்கை ஆயிடுச்சு, மோடி வந்துதான் இதை காப்பாத்தணும்ன்றது அதெல்லாம் இங்க ஏற்புடையது இல்ல. இல்லை, நான் காப்பாத்தணும்னு சொல்லல, காப்பாத்த முடியுமான்றதே கேள்விக்குறி. அது வேற விஷயம். ஐயோ, நான் சொல்றேன் இருங்க, திமுக அப்படி இல்ல சார், அப்படி இல்ல, நீங்க நினைக்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தொழிலாளர் பிரச்சனையிலிருந்து வெவ்வேறு பிரச்சனை எல்லாம் இவர் நண்பர் சொன்னதெல்லாம் நானும் பேசிட்டு இருக்கேன் வெளியில.
சட்டம் ஒழுங்கை தவிர மீது எல்லாவற்றையும் சரி செய்வாங்க. நீங்க பாருங்க, அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி வரும் அந்த அறிவிப்பு வரும். அதே மாதிரி ஷாம் சார் சொன்னது நான் சொல்லான்னு இருந்தேன். பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்க போறாங்க. நிதிஷ்குமார் 10,000 ரூபா கணக்கில் போட்டார். அது பெரிய அளவில் கை கொடுத்ததுன்றது தான் இன்றைக்கு பல விமர்சகர்களுடைய பார்வை. அண்டாவது அவர் ஜாதியை மட்டுமே நம்பினார். யார்? தேஜஸ்வி யாதவ் முஸ்லீம் காம்பினேஷன் அப்படியே தூக்கி விட்டுருன்னு நினைச்சாரு. ஆனா அங்க வெவ்வேறு கம்யூனிட்டியை அரவணைச்சு ஒரு அலையன்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ண ஜேடியூவில் அகாமடேட் பண்ணாங்க. பஸ்வான் அகாமடேட் பண்ண மாதிரி வேற 1-2 பேரையும் அகாமடேட் பண்ணாங்க. அந்த கணக்குகள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைச்சா களம் மாறும். இல்லைன்னா ஈக்குவலி ஏடிஎம்கேக்கு ஈக்குவலா டிவிகே இருக்கும் களத்துல. வாய்ப்பே கிடையாது. இருக்கு, வாய்ப்பே கிடையாது. இததான் கேசிபியும் சொன்னாரு. கை உயர்த்திட்டு இருந்தீங்க கேசிபி, சுருக்கமா. அதாவது அதிமுக ஜெயலலிதா அம்மா இருக்கையிலேயே 96ல ஜெயலலிதா அவர்களே தோத்தாங்க. 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சேர்த்துட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்குது. அதிமுக ஒன்று வாழ்ந்து கெட்ட கட்சி எல்லாம் இல்ல, உள்ளுக்குள்ள சில சிரமங்களை நீங்க சந்திச்சுட்டு இருக்குது. இதே சிரமங்களை 96ல சந்திச்சது. அன்றைக்கு போட்டி அதிமுகன்னு ஒண்ணு உருவாச்சு. தனி பொதுக்குழு நடந்தது. நிறைய ராஜ்யசபா எம்பிஸ் எம்எல்ஏஸ் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் அன்றைக்கும் நடந்தது. ஆனா கடைசியில ஜெயலலிதா அம்மா எல்லோரையும் விட்டு கொடுத்து கட்சியில சேர்த்து அது எம்ஜிஆர் கட்சிக்கு நான் தலைமை தாங்குகிறேன், அது என்னுடைய கட்சியாக அவர்கள் உருவாக்கல, அவங்க கட்சியாக. அது காலப்போக்கில் தான் வந்தது. அது போல தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள வரலாம், வரவேற்கலாம். வரல, அவர் முரண்டு பிடிச்சுக்கிட்டு போனார்னா அது பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் மீதம் இருக்கிறவர்களை அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொதுச் செயலாளராக முன்னிறுத்தப்பட்டு 130 140 சீட்டுகளுக்கு மேல அதிமுக போட்டியிடுகிற பொழுது கோட்டீஸ்வரன் சொன்னார் இல்லையா, களம் நிச்சயமாக பாஜக திமுக நல்லா வராது. பாஜக அதிமுகவுக்கு பின்புலத்துல சில கூட்டணி அமைப்பதற்கு, அதிலேயும் கூட அதிமுகவை ஒன்றுபடுத்துவதற்கு. ஏன்னா பிரச்சனையே எடப்பாடி பழனிசாமிக்கும் அதுல அவரோடு சங்கடத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதை மட்டும் சரி செய்து விட்டு கொடுத்தாலே அதிமுக வலிமை பெற்றால் மற்ற கட்சிகள். ஒரு கேள்வி மட்டும் திரு ஷாம் கேட்டு நான் இடைவெளிக்கு போறேன். திரு ஷாம், இப்போ இந்த விவாதத்துல என்ன மீண்டும் மீண்டும் ஒரு அச்சமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஊட்டப்பட்டுட்டே இருக்குன்னா, நீங்க ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு சம்மதிக்கல, பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சம்மதிக்கலன்னா நீங்க தாவேகாவை விட பின்னாடி போயிடுவீங்க, தாவேகா 2ஆம் இடத்துக்கு வந்துடும், இல்ல தாவேகாவுக்கு சரிசமமாக நீங்க வாக்கு வங்கியை வச்சிருப்பீங்க, தாவேகாவை வளர்த்து விட்டுருவீங்க. அவ்வளவு மோசமா அதிமுக போயிடுமா என்ன? அப்படி போகாதுங்க. ஏன்னா நம்ம சட்டமன்ற தேர்தல்களை தான் ஒப்பிட முடியும். அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தல் தான். ஓபிஎஸ் இருந்தார், அப்ப இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டிடிவி எல்லாம் அப்போ கிடையாது. இதே பிஜேபி கூட்டணி தான் அப்பவும் இருந்தது. கிட்டத்தட்ட 75 இடங்கள் அதிமுக கூட்டணி. 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 4 வருஷம் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. 21 26 தான் கம்பேர் பண்ண முடியும். நடுவில் 24 நீங்களே சொன்ன மாதிரி அது பிரதமருக்கான தேர்தலாக முடிஞ்சிருச்சு. அப்படின்னா கோட்டீஸ்வரன் பாயிண்ட் எந்த இடத்துல வருதுன்னா, சிஃபாலஜியில் இஇஆர்னு ஒரு டேர்ம் இருக்குங்க, எஃபெக்டிவ் என்கேஜ்மெண்ட் ரேட். அதுக்கு பேர். ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள எப்படி என்கேஜ் ஆகுறாங்கிறதா அதில் பாயிண்ட். அந்த எஃபெக்டிவ் என்கேஜ்மெண்ட் ரேட்டு அதிமுக கூட்டணியில் பாஜக ரொம்ப தன்னைத்தானே முன்னிறுத்தி கொண்டு வந்தால் அது இருக்காது. இஇஆர் ரொம்ப ரொம்ப குறையும். அதிமுக போக்குக்கு விட்டாங்கன்னா அதிமுக ஒரு மேஜர் பார்ட்னராக அது செயல்படுத்த முடியும். எஸ்ஐஆரே உதாரணங்க. யார் களத்தில் இருக்கான்னு நினைக்கிறீங்க? திமுக அதிமுக 2 கட்சி தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல ஒண்ணுமே இல்ல. ஓகே, இந்த இஆர் நீங்க சொன்னதுனால பாஜக தன்னை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிட்டு தினகரனையோ ஓபிஎஸ்ஐயோ தேமுதிகவையோ பாமகவையோ நிறைய கட்சிகளை உள்ள கொண்டு வரும்போது இந்த இஆர் அதிகமாக தானே செய்யும். நிறைய கட்சிகளோட என்கேஜ்மெண்ட் இருக்கிற போது இந்த கூட்டணிக்கு ஒரு வலிமை கிடைக்குமே. அதானே இவங்க பேசுறது. அப்படின்னா எம்ஜிஆர் சட்டையை போட்டுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க சரின்னு சொல்லணும். ஜெயலலிதா அவர்கள் சட்டையை போட்டுக் கொள்வதற்கு சரின்னு சொல்லணும். அமித்ஷா அவர்களே பேசி முடிவெடுப்பார். இல்ல பீகார் மாடல், பீகார் மாடல்னு சொல்றதே இங்க வெறுப்பாங்க. எதுக்குங்க பீகார் மாடல் நம்ம பின்பற்றணும்? பீகார்காரன் இங்க வேலை பார்க்கறான். தமிழ்நாடு மாடல் நீங்க பின்பற்றுங்க.
அதெல்லாம் ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம், அலர்ஜிக்கான விஷயம். அப்படியா? சரி. இல்ல, அப்படியான ஒரு விஷயமே கிடையாதுங்க. கிடையாது. எந்த மாநிலத்தோட நீங்க வெஸ்ட் பெங்கால் மாடல பீகார்ல பின்பற்றுவீங்களா? கேஸ் டு கேஸ் பீகாரோட நிலைமை வேற, மாநிலத்துக்கு கண்டிப்பா. மாநிலம் ஏங்க கான்ஸ்டிடியூன்சி மாறுங்க. காங்கேயம் ஃபார்முலாவை நான் திருநெல்வேலியில் அடாப்ட் பண்ண முடியாதுங்க. கேசி விட கேளுங்க, எப்படிங்க முடியும்? சரி.